ஹாய் மக்களே, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு ஒரு தரமான சீரியல் எபிசோட் தான் மக்களே பார்க்க போறோம். என்ன எபிசோட் பார்த்தீங்கன்னா, பாண்டியன் ஸ்டோர். அதோட இன்னைக்கு ஒரு சீரியல் ரிவ்யூ தான் மக்களே பார்க்க போறோம். என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல கதிர் வண்டி துவச்சுங்கிறார் மக்களே. வண்டி துவச்சுங்க ராஜ் ஏன் வா ஏன் நானும் வரேன் காருக்கு அப்படின்னு, கார் ஓட்டுறதுக்கு நானும் வரேன் அப்படின்னு சொல்றான் மக்களே. இல்லை நீ வானா, நீ இங்கே இரு, அப்போ சாயந்தரமா என்ன ஒரு ரவுண்ட் பைக்ல கூட்டின்னு போறேன். சரி கூட்டின்னு போறேன். அப்படி எதிர் வீட்டுல இருந்து ராஜோட பாட்டி வர்றாங்க மக்களே. பாட்டி என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, ராஜி நல்லா தூங்குனியா ராஜி, ஒரு மாதிரியா சோர்வாகிற, என்ன தெரியலையே, ஏசி இல்லாத எனக்கு தூக்கமே வரல ராஜி, அங்க சரியான ஏசி, அதனால நல்லா தூக்கம் வருது ராஜின்ட்டு அவங்க பேரனை கலாய்ச்சிறாங்க மக்களே. கலாய்ச்சிட்டு சொல்றாங்க மக்களே. பாட்டி இல்லை பாட்டி, நான் வேணும்னே உங்களை வீட்டு விட்டு அனுப்பல, அவருக்கு எங்கள் மாமாவுக்கு உடம்பு சரி, முத்துக்கு உடம்பு சரியில்லைங்க தான் நாங்கள் உங்களை அனுப்பிச்சேன். நீங்கள் அங்கே இருந்தால் நல்லா ஃபீல் பண்ணுவோன்னு நினச்சாரு. அதுக்கப்புறம் உங்களை அப்படியே அனுப்பிச்சேன். அப்படியே சக்தி திரும்பி பார்த்துட்டு அவங்க மறைச்சின்னு போகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பாண்டியன் ஸ்டோரில் பாண்டியன் உட்காந்துனாரு மக்களே. அங்கே நீங்கள் எதுனா பழங்கிழ வைக்கிறதுக்கு ஐடியா, நான் தான் அப்பயே சொல்லிட்டேனேப்பா, பழங்கிழ வைக்கிற ஐடியாலாம் இல்லை, நான் அதெல்லாம் வேணாம், இந்த கல்லூரி எள்ளுண்டை இதுமாரி கல் கொண்ட இதெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க, இதெல்லாம் நல்லா சேல்ஸ் ஆச்சுன்னா போட்டோம், இல்லைன்னா இல்லை விட்டுருங்க, இது மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க மக்களே. அதுக்கப்புறம் என்னன்றது பார்த்தீங்கன்னா, இதுதான் மக்களே ஒரு தரமான சீரியல். இப்போட செகண்ட் ஹாஃப் தான் சூப்பராகவே இருக்கு மக்கள். என்னன்னு பார்த்தீங்கன்னா, சரவணன் தங்கமயில நடுவில் நிறுத்தி மச்சிடுற மக்களே. ஏன் நீ எங்கள் அம்மா கிட்ட காசு வாங்கல, ஏன் எங்கள் அம்மாவை கஷ்டப்படுத்துற அப்படின்னு சரவணன் தங்கமயில் கேட்குற மக்களே. எனக்கு தேவையில்ல காசு, ஏன்னா பார்க்குறவங்கலாம் போய் அவங்க இவன் குடும்பம் பத்துறான் அப்படின்னு சொல்ல நீ நினைக்கிறியா அப்படின்னு கேட்குற மக்களே. நான் அப்படியெல்லாம் நினைக்கல, அப்போ நான் அந்த காசு வாங்க வேண்டியதானே, என் குழந்தை என்னால் பார்த்துக்க முடியும், எனக்கு எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறோம். அதுவும் குழந்தை இல்லை, என் குழந்தை தான். முதல்ல சொன்னீங்களே இது என் குழந்தையாங்க இல்லை, ஏதோ ஒரு கோபத்தில் சொல்லிட்டேன், என் குழந்தைய நான் பார்த்துக்க தெரியும் அப்படின்னு தங்கமயிலுக்கு இல்லை நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிற மக்களே. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, நீ பண்ண ஃப்ராடு வேலைக்கெல்லாம் இதெல்லாம் நீ என்ன இப்போ என்ன கெட்டவன் ஆகணும்னு பார்க்குறிய நீ அப்படின்னு சரவணன் கேட்குறேன். அப்படிலாம் ஒன்று கெட்டவன் ஆகணும்னு போகல, என் குழந்தைய நாங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிற மக்களே. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நீ என்ன வேணா பண்ணிக்கோ, நீங்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன ஏன் கேட்டுங்க, டைவர்ஸ் வேணும்னு கேட்டீங்க, டைவர்ஸும் கொடுத்துட்றேன்ட்டேன், பிடிக்கலன்னு சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் என்ன, நானும் வெளியே வந்துட்டேன், இதுக்கப்புறம் என்ன டார்ச்சர் பண்ணுறீங்க, என் குழந்தை அது, நான் அப்போ நீ குழந்தை பிறந்தோடனே நான் தூக்கி நான் வளர்த்துப்பேன், உங்கள்கிட்ட வந்த குழந்தை நல்லாவே வளராது அப்படின்னு சொல்கிறாங்க மக்களே. அதோட எபிசோடு முடியுது மக்களே. நாளையோட இது உங்களோட இருக்கிறது உங்கள் சட்ராஜ். பாய் பாய்.